ரிஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் KMPS ரூல் 17. அதாவது இயக்குநருடைய பதிவேடு ஆர் ரிஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் KMPS. இயக்குநர்கள் மற்றும் அந்த நிர்வாகத்தில் முக்கிய மேலாண்மை நபர்களுடைய பதிவேடு. விதி என்னன்னு ரூல் நம்பர் 17. In accordance in corporate law, the directors register refers to a list of the directors elected by the shareholders, generally recorded in the company's minute book. அதாவது கம்பெனி சட்டப்படி அந்த இயக்குநர்கள் பதிவேடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னால் தேர்வு செய்யப்பட்ட அந்த இயக்குநருடைய பட்டியல் என்பது பொதுவாக ஒரு கம்பெனியினுடைய கூட்ட நடவடிக்கை எழுதப்படும் இல்லைங்களா, மினிட் புக்ல எழுதப்படும். By law, companies are required to keep this list up to date to remove those directors who are deceased or resigned and to add those who have been elected by the shareholders. அது மட்டும் இல்லாம சட்டப்படி இதனால வரைக்கும் அந்த இயக்குநராக பதவியிலிருந்து இறந்தவர்கள், பதவி விலகியவர்கள், பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய விவரங்களை பட்டியலிட்டு வச்சிருக்கணும். யாரு? இந்த டைரக்டர். அது மட்டும் இல்லாம பங்குதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் விவரங்களுடைய பட்டியலும் இதுல இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எவ்ரி கம்பெனி shall keep at its registered office a register of its directors and key managerial personnel containing the following particulars namely. ஸோ ஒவ்வொரு நிறுவனத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா தனது பதிவாளர் அந்த அலுவலகத்தில் இயக்குநர்களுக்கான அந்த பதிவேட்டை வச்சிருக்கணும். தென் மேலாண்மையினுடைய முக்கிய நபர்கள், அந்த நபர்களுடைய விவரங்கள் அதில் பதிவு செய்ய, அது எல்லாமே பதிவு செஞ்சிருக்கணும். ஸோ அந்த இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த கீழே அந்த விளக்கங்கள் என்னென்ன, அந்த பதிவேட்டில் இடம்பெற்றிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கீழே பார்க்கலாம். நேம்லி ஃபர்ஸ்ட் ஒன், டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆப்ஷனல் ஃபார் கீ மேனேஜர் பர்சனல், அதாவது இயக்குநருடைய அடையாள அட்டை எண். ரெண்டாவது, பிரசன்ட் நேம் அண்ட் ஷூர் நேம் இன் ஃபுல், அதாவது முன்னாள் பெயர், பிரசன்ட் நேம் அண்ட் ஷூர் நேம் இருக்கணும். முன்னாள் நேம் மற்றும் அந்த புனை பெயர் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது, எனி ஃபார்மர் நேம் ஆர் ஷூர் நேம், அதாவது தற்போது அவருடைய பெயர், அதாவது பிரசன்ட் நேம்னா தற்போது அவருடைய பெயர் என்ன, அவருடைய ஷூர் நேம் என்ன, புனை பெயர் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, எனி ஃபார்மர் நேம் ஆர் ஷூர் நேம், முன்னாள் பெயர் என்ன, புனை பெயர் என்ன. அடுத்தது, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அண்ட் ஸ்பௌஸ் நேம் இஃப் மேரிட் அண்ட் ஷூர் நேம்ஸ் இன் ஃபுல்லி, அதாவது தந்தையினுடைய பெயர், தாயாரினுடைய பெயர், மனைவியினுடைய பெயர். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஷூர் நேம், அதாவது வேற ஏதாவது புனை பெயர்கள் இருந்தால். தென் டேட் ஆஃப் பர்த், அந்த பிறந்த தேதி. தென் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அந்த குடியிருப்பு முகவரி, அதாவது பிரசன்ட் ஆஸ் வெல் ஆஸ் பர்மனன்ட், அதாவது பிரசண்டா இருக்கக்கூடிய. அடுத்தது, நேஷனாலிட்டி, அந்த தேசியம். தென் ஆக்குபேஷன், அவருடைய தொழில். தென் டேட் ஆஃப் தி போர்டு ரெசல்யூஷன் இன் விச் தி அப்பாயின்மெண்ட் வாஸ் மேட், அந்த குழுவினால் நியமனம் செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய தேதி. டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி, கம்பெனியுடைய நியமனம். தென் டேட் ஆஃப் செஷன் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் ரீசன்ஸ் தேர்ஃபார், அது டேட் ஆஃப் செஷன் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் ரீசன்ஸ் தேர்ஃபார். நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃபீஸ் ஆஃப் டைரக்டர் ஆர் கீ மேனேஜர் பர்சனல் ஹெல்ட் ஆர் relinquished in any other body corporate, அதாவது அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறிய தேதி, அது தொடர்பான அந்த காரணம். Then membership number of institute of company secretaries of India in case of company secretary if applicable, அந்த இதர நிறுவனங்களுடைய இயக்குநராக நிர்வாக மேலாண்மை நபராக இருந்து தென் விட்டு போனதற்கான அந்த காரணம். தென் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் என்று சொல்லக்கூடிய பேன் நம்பர், மேண்டேட்டரி ஃபார் கீ மேனேஜர் பர்சனல் இஃப் நாட் ஹேவிங் டின். ஸோ கம்பெனி செயலராக இருந்தால் கம்பெனியுடைய அந்த நிரந்தர கணக்கு எண். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கிய அதிகாரிகளுடைய டின் எண் இல்லாத பொழுது இது கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், in addition to the details of the directors or KMPs. ஸோ இந்த இயக்குநர்கள் மற்றும் இவருடைய நிர்வாகத்தினுடைய முக்கியமான மேலாண்மை நபர்கள் மேற்கண்டப்பட்ட விவரங்களுடன் இருப்பது இல்லாமல், the company shall also include in the aforesaid register the details of securities held by them in company, its holding company or subsidiary company, subsidiary of the company's holding company and associated companies relating to.
அதாவது அந்த இயக்குநர்கள் KMPs இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கீ மேனேஜரல் பர்சன்ஸ் என்று சொல்லக்கூடிய இயக்குநர்கள், அது மட்டும் இல்லாம அந்த மேனேஜர்ஸ், அவங்கள தான் நாம் சொல்றோம். அவர்களில அந்த இயக்குநர்கள் மற்றும் இயக்குநருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மேலாண்மை நபர்கள் தான் நம்ம KMPs சொல்றோம். அவர்களுடைய விவரங்கள், மேற்கண்ட விவரங்களை வந்து இவர்களுடன் கம்பெனியில் இருக்கக்கூடிய அவருடைய பிடிப்பு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய சப்சிடிஸ், ஹோல்டிங் கம்பெனி, சரிங்களா, பிடிப்பு நிறுவனம், அந்த துணை நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய ஆகியவற்றில் இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பங்குகளினுடைய எண்ணிக்கை, இதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாம அது தொடர்பான அந்த விவரங்களும் வந்து பதியப்பட்டிருக்கணும். ஸோ கீ மேனேஜர் பர்சன்ஸ்னுடைய, அதாவது அவங்க செயல்படக்கூடிய அந்த கம்பெனியோட ஹோல்டிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, சப்சிடரி கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம், அந்த தொடர்பான விவரங்களை எல்லாம் இதில் பதிவு பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, தி நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நாமினல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காங்களே அந்த பிணையங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸுடைய எண்ணிக்கை, அது தொடர்பான விவரங்கள், சரிங்களா, அதனுடைய மதிப்பு எவ்வளவு. ரெண்டாவது, த டேட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் த பிரைஸ் ஆர் அதர் கன்சிடரேஷன் பெய்டு. ரெண்டாவது, அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த பிணையத்தை வந்து கொள்முதல் செய்த தேதி, அதனுடைய விலை, தென் செலுத்தப்பட்ட மறுபயன். மூணாவது, த டேட் ஆஃப் டிஸ்போசல் அண்ட் பிரைஸ் அண்ட் அதர் கன்சிடரேஷன் ரிசீவ்டு. அந்த பிணையம் என்று சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் வந்து விற்பனை செய்த தேதி, தென் அதனுடைய விலை, அது தொடர்பாக பெறப்பட்ட இதர மறுபயன்கள். அடுத்தது, குமுலேட்டிவ் பேலன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் ஆஃப்டர் ஈச் டிரான்சாக்ஷன். ஸோ ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அந்த டிரான்சாக்ஷன் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த பிணையங்களுடைய எண்ணிக்கை வந்து பிணையத்தினுடைய எண்ணிக்கை மற்றும் அதனுடைய கூடுதல் இருப்பு. அடுத்து, மோட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அந்த பிணையத்தினுடைய கொள்முதல் செய்த முறைகள். தென் மோட் ஆஃப் ஹோல்டிங் பிசிக்கல் ஆர் இன் டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம். அடுத்தது, அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் அதை வந்து எவ்வளோ நம்ம கையில் வச்சிருக்கோம், அது என்ன தாள், எனக்கு பேப்பராக இருக்கா இல்லை e-ஃபார்மாக இருக்கா அப்படின்றது. தென் நெக்ஸ்ட், whether securities have been pledged or any encumbrance has been created on the securities. அடுத்தது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடமானம் செய்யப்பட்டிருக்கா அல்லது அதன் மீது ஏதாவது பற்றுரிமை வில்லங்கங்கள், என்கம்பரன்ஸ், சரிங்களா, வில்லங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட வேண்டும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு KMPs வந்து இது எல்லாமே வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட், அப்பார்ட் ஃப்ரம் தி above following registers must be available in the company register office. ஸோ மேற்கூறியவை மட்டும் இல்லாமல் நம்ம கீழே அடுத்து பார்க்க வேண்டிய அந்த பதிவேடுகள் கண்டிப்பாக வந்து கம்பெனியுடைய பதிவலகத்தில் கட்டாயம் வந்து நம்ம வச்சிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரிஜிஸ்டர் ஆஃப் லோன்ஸ், கேரண்டி, செக்யூரிட்டி அண்ட் அக்விசிஷன் மேட் பை தி கம்பெனி. அதாவது நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கடன் உத்தரவாதங்கள், செக்யூரிட்டிஸ் பிணையங்கள், கம்பெனியால் கையகப்படுத்தக்கூடிய அந்த தொடர்புடைய ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கோம். அக்விசிஷன், சரிங்களா, எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். அக்விசிஷன் ரிஜிஸ்டர், சரிங்களா. ரெண்டாவது, ரிஜிஸ்டர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட் ஹெல்ட் இன் இட்ஸ் ஓன் நேம் பை தி கம்பெனி. ரெண்டாவது, அந்த நிறுவனத்தினுடைய சொந்த பெயரில் முதலீடு செய்யப்படாத முதலீடுகளின் விவரம் பற்றிய பதிவுகள் இருக்கும். தேர்ட் ஒன், ரிஜிஸ்டர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வித் ரிலேட்டட் பார்ட்டி அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் பாடிஸ் எக்ஸெட்ரா in which directors are interested. அதுல நம்ம தொடர்புடைய அந்த நபர்களால் அந்த ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அமைப்புடன் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம், தென் அந்த இயக்குநர்களுடைய டைரக்டர்ஸ்னுடைய பங்கு, ஷேர்ஸ், இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பதிவு செய்துள்ளபடி ஏடுகள் வந்து அல்லது புத்தகங்கள் வந்து வச்சிருக்கணும். அடுத்தது, ரிஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கீ மேனேஜரல் பர்சனல். இயக்குநர்கள், அதாவது டைரக்டர்ஸ் அண்ட் அந்த மேலாண்மையில் உள்ள முக்கிய நபர்களுடைய விவரங்கள், பதிவேடுகள் வந்து இருக்கணும், ரிஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கும், மெயின்டைன் பண்ணுவோம். தென் ரிஜிஸ்டர் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை டைரக்டர்ஸ் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல். அந்த இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, டைரக்டர்ஸ் மற்றும் அந்த மேலாண்மையினுடைய முக்கிய நபர்கள் வைத்திருக்கக்கூடிய பிணையங்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய பிணையங்கள், செக்யூரிட்டிஸ், அத விவரங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்தது, ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்,
அந்த உறுப்பினர்கள் பற்றிய பதிவேடுகள் வந்து வச்சிருக்கணும். தென் ரிஜிஸ்டர் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், அதர் செக்யூரிட்டிஸ் ஹோல்டர்ஸ், கடனீட்டு பத்திரங்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்க, தென் அதர் செக்யூரிட்டிஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்து நோட்டீஸ் ஆஃப் சிச்சுவேஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் சிச்சுவேஷன் ஆஃப் பிளேஸ் வேர் ஃபாரின் ரெஜிஸ்டர் ஷால் பி கெப்ட். 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன் ஃபார் பிளேஸ், அதாவது அந்த நாம வச்சிருக்கக்கூடிய அந்த பதிவு செய்யப்படக்கூடிய அந்த உரிமையாளருடைய வைத்திருக்கக்கூடிய அந்த பங்குகள், அதை யார் வச்சிருப்பவருக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கிற அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி, ஆணையம், பிரகடனம், சரிங்களா, அதெல்லாம் வேணும். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பை தி ரிஜிஸ்டர்ட் ஓனர் ஆஃப் ஷேர்ஸ் ஆன் ஹூ டஸ் நாட் ஹோல்ட் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் சச். ஸோ அது யாருக்குமே வந்து கொடுக்கல அப்படிங்கிற விஷயம், சரிங்களா. அதாவது இது எனக்கு இந்த ஷேர்ஸ் வச்சிருக்கவங்க, அந்த பங்குகளை வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான், இது வேற யாருக்கும் வந்து இல்லை அப்படிங்க, இது யாருக்கும் சொந்தமானது இல்லை அப்படின்றாங்க அவருக்கு எடுத்துக்கூடக்கூடிய அந்த உறுதிமொழி, அந்த பிரகடனம். தென் டிக்ளரேஷன் பை தி பெனிஃபிஷியல் ஓனர் ஹூ ஹோல்ட்ஸ் ஆர் acquires beneficial interest in shares but whose name is not entered in the register of members. அதாவது யார் பெனிஃபிட் அடைகிறாங்களோ அந்த பலன் பெறக்கூடிய உரிமையாளர்கள் அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த பங்குகள், அவற்றின் மீது அவர்கள் வந்து அடைந்துள்ள அந்த நன்மைகள், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் உறுப்பினருடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படவில்லை என்பதற்கான பிரகடனம் தான், சரிங்களா. தென் மேனேஜர் அண்டு டைரக்டர்ஸ், இவங்களுக்கிடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க். மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க், அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் என்ன அப்படின்னா, மேனேஜரில் a person who is in charge for the particular department of the company and is responsible for the performance of that department is called manager. ஸோ மேனேஜர் அப்படிங்கிறது என்ன, ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட துறையில் அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அந்த துறையில் அவர் அவர் கரெக்டாக பொறுப்பாக செயல்படுவார், அவர் தான் வந்து நம்ம மேனேஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன் அப்பாயிண்டட் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்னால அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு டைரக்டர், டு லீட் தி கம்பெனி டு அச்சீவ். ஸோ அவரோட அது மட்டும் இல்லாமல் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது அவருடைய டைரக்டரின் நோக்கம். அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க், சாரி இங்கே வந்து மீனிங் இது. ரெண்டாவது நேச்சர் ஆஃப் ஒர்க், சரி, அவருடைய பணியினுடைய தன்மை. ரெண்டாவது பாருங்க, எ மேனேஜர் allocates works to the subordinate according to their nature of appointment and decide by whom the particular job has to be done and provide necessary guidelines regarding what to do, when to do and how to do. அதாவது ஒரு மேனேஜர் என்ன பண்ணுவாரு, ஒர்க் அலாட் பண்ற யாருக்கு, தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் வந்து அவருடைய பணியின் தன்மைக்கு ஏற்றவாறு வேலைகளை வந்து ஒதுக்கீடு செய்வார், இல்லைங்களா. தென் ஒரு மேனேஜர் அது ஒரு குறிப்பிட்ட பணியினை வந்து யாரால் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான அந்த தேவையான வழிகாட்டுதலை வந்து அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற வந்து முடிவு வந்து சொல்லக்கூடியவர் தான் மேனேஜர். ரெண்டாவது டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் பாலிசிஸ், ஸோ பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். தென் ப்ரொவைட் ஃபண்டமெண்டல் கைட்லைன்ஸ் கொடுப்பாரு. டு கேரி அவுட் எ ஜாப், இந்த வேலையை வந்து சிறப்பாக செய்வதற்கு to the concerned manager and direct them to work accordingly. ஸோ மேனேஜர் மூலமாக அது வந்து அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்து வாங்கிக்குவார். அண்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அந்த மேலாண்மையுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, a manager comes under executive level. ஸோ மேலாளர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலாண்மை செயலாக்க நிலையில் வந்து இருக்கிறார். தட் இஸ் அட் தி மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இவர் எப்படி இடைநிலையில் வந்து செயல்படுறார். இங்கே டைரக்டர் கம்ஸ் அண்டர் டாப் லெவல், எப்பவுமே ஒரு டாப் லெவல் தான், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிசிஷன். ஸோ இவர் டிசிஷன் மேக்கிங்லும் ரொம்ப மிக முக்கியமான நபர். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புன்னு அடிப்படையில் மேனேஜர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் அப்ரூவ்ட் பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இந்த மேனேஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈகனராவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த திட்டங்களையும் அந்த கொள்கைகளும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பை வந்து இவங்க ஒப்படைச்சிடறாங்க. இதை கரெக்டாக அவங்க மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் டைம் டு அச்சீவ் த கோல் ஆஃப் த கம்பெனி. ஸோ இவங்க டைரக்டர்ஸ் என்ன பண்ணால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்கு, பிளானை வந்து ஃபார்முலேட் பண்ணுறது, பாலிசி வந்து ஃபார்முலேட் பண்ணுறது, டைம் டு டைம் வந்து அவங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது டைரக்டருடைய நோக்கம், சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்தது மேனேஜிங் டைரக்டர் வர்சஸ் ஹோல் டைம் டைரக்டர். அதாவது இந்த மேனேஜிங் டைரக்டருக்கும் அந்த மேலாண்மையினுடைய நிர்வாக இயக்குனருக்கும்
முழுநேர இயக்குனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன பவர் அப்படின்னு பார்க்கலாம். அதிகாரம், பவர்னா அதிகாரம். மேனேஜிங் டைரக்டர் இஸ் என்ட்ரஸ்டட் வித் சப்ஸ்டான்சியல் பவர்ஸ். இந்த நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கணிசமான அதிகாரங்களை வந்து வைத்திருப்பவர் இந்த மேனேஜிங் டைரக்டர். ஹோல் டைம் டைரக்டர் அப்படின்னு இந்த பவர் இஸ் ஸ்டேட்டட் இன் தி டேர்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இவர் வந்து பணி அமர்த்தும் போது அவருடைய பணி ஆணைகள் வந்து அதிகாரங்கள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கும். அவருக்கு என்ன பணி அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கும், அதன்படி செயல்படுவார். அண்ட் ப்ரொஹிபிஷன், அதாவது தடைகள் என்னென்ன அப்படின்னா செக்ஷன் 197 prohibits to act both the managing director and a manager simultaneously. பிரிவு 197 படி என்ன சொல்றாங்க, அவர் வந்து மேனேஜிங் டைரக்டராகவும் மேனேஜராகவும் சரிங்களா ஒரே சமயத்தில் பணியாற்ற வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. தென் ஆனா இங்க ஹோல் டைம் டைரக்டர் பாருங்க, சம்டைம்ஸ் a whole time director may be appointed as a manager and director of the company. ரெண்டு வகையாகவும் செயல்படுறாரு. சரிங்களா. இங்க அப்பாயின்மெண்ட், consent of the shareholders of the company by means of resolution is not necessarily for the appointment of managing director. அடுத்தது இந்த மேலாண்மை இயக்குநரை பணியில் நியமனம் செய்வதற்கான அந்த தீர்மானத்திற்கு பங்குதாரருடைய ஒப்புதல் வந்து தேவையில்லை. இங்க ஹோல் டைம் டைரக்டர்ல consent of shareholders of the company by a special resolution is must for appointment of a whole time director. இந்த முழு நேர இயக்குநரை வந்து நியமனம் செய்வதற்கு சிறப்பு தீர்மானத்தின் மீது பங்குதாரரின் ஒப்புதல் வந்து பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டியூரேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட், பதவியினுடைய கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா நோ இண்டிவிஜுவல் கேன் பி அப்பாயிண்டட் ஃபார் மோர் தென் 5 years அட் எ டைம். அதாவது ஒரு தனிநபர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் 5 ஆண்டுக்கு மேல இப்பணியில் வந்து அமர்த்துவது கிடையாது. இங்க there is no such restriction regarding the appointment of whole time director. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த முழு நேர இயக்குனருக்கு பணி நியமனம் செய்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் மேனேஜிங் டைரக்டருக்கும் ஹோல் டைம் டைரக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ்.